Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு சிக்கன் குழம்பு தான். சிக்கன் குழம்புக்கு நான் எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்னா 1 kg சிக்கன் நல்லா எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு அது கூட மிளகாத்தூள் தேவையான அளவு, மல்லித்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தூள், அப்புறம் சிக்கன் மசாலா, உப்பு, இது எல்லாம் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. கறியில் சிக்கனில் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் தாளிதம் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி, அது கூட கொஞ்சமாக ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி அப்புறம் அந்த பேஸ்ட்டையும் சிக்கனில் ஆட் பண்ணிடணும். தேங்காய் கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன். தேங்காய் கூடவும் இஞ்சி, பூண்டு, பெரிய ஜீரகம், கொஞ்சமாக மிளகு, இது எல்லாம் சேர்த்து தேங்காவையும் பேஸ்ட் பண்ணி இந்த சிக்கன் கூட நல்லா கிளறி விட்டு ஒரு 1 hour நல்லா ஊற விட்டுறணும். சிக்கன் இந்த பேஸ்ட்டு எல்லாம் ஊறுற அளவுக்கு ஒரு 1 hour ஊற விட்டால் தான் அந்த டேஸ்ட் நல்லா சூப்பராக நல்லாயிருக்கும். 1 hour ஊறினதுக்கு அப்புறமா கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்சதும் பெரிய ஜீரகம் நல்லா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. பெரிய ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும், பெரிய ஜீரகம் நல்லா வாசனையாக இருக்கும் நமக்கு சிக்கன் குழம்புக்கு தாளிதம் பண்ணும்போது போட்டோம்னா. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், 5 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் தான் நைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் இது கூட போட்டு கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டு வணக்க வேண்டியதான். கொஞ்சம் கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வணக்கணும். சீக்கிரம் வணங்கணும் அப்படின்னா லைட்டாக சால்ட் சேர்த்துக்கிட்டோன்னா சீக்கிரமாக வெங்காயம் வணங்கிடும். ஒரு 5 பல் பூண்டு மட்டும் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வெங்காயம் வணங்கும் போது நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும் பயங்கரமாக. நான் ஏற்கனவே தேங்காய் கூடவே ஆட் பண்ணியிருக்கேன் இஞ்சி பூண்டு, அதனால் பூண்டு மட்டும் இப்போ நான் தட்டி சேர்த்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா ஊற வச்ச அந்த சிக்கனை இப்போது எடுத்து போட்டுறணும். நல்லா கிளறி விட்டு கொஞ்ச நேரம் அந்த எண்ணெயிலேயே நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. இப்போது கொஞ்சம் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் ஒரு ½ சைஸ் லெமன் மட்டும், ஒரு ½ லெமன் மட்டும் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் லெமன் சேர்த்தோம் அப்படின்னா, அதனால் ½ லெமன் மட்டும் எடுத்து புழிஞ்சிக்கிட்டேன். இப்போது நல்லா எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் சிக்கன் அந்த எண்ணெயிலேயே நல்லா ஓரளவுக்கு வேகணும். அப்போ தான் கொஞ்சம் அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு அந்த மசாலா எல்லாம் கொஞ்சம் வணங்கி அது கூட வேகும்போது அந்த ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். இது மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது மாதிரி பிஃபோராகவே எல்லாமே ஊற வச்சு செய்யும்போது. இப்போது ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உங்களுக்கு கெட்டியமாக வேணுமா இல்லை கொஞ்சம் தண்ணி பதமாக வேணுமா எப்படின்னு பார்த்துக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு பார்த்துக்கோங்க, உப்பு கரெக்டாக இருக்கா எப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு 10 minutes நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடணும். கறி சிக்கன் வேகிற வரைக்கும் ஒரு 10 minutes நல்ல ஒரு வேகும்போதே நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும். இந்த மசாலாலாம் நம்ம ப்ரீவியஸாகவே ஊற வச்சு இது மாதிரி பண்ணோன்னா அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம நார்மலாக வைக்கிற சிக்கன் குழம்புக்கும் இந்த மசாலா அப்புறம் தேங்காய் பேஸ்ட்டு எல்லாத்தையும் ஊற விட்டு நம்ம இப்படி பண்ணுற சிக்கன் குழம்புக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். ஃபைனலாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கி சாப்பிட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நல்லா தலைன்னு கொதிச்சிச்சு. இப்போது கறி வெந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிடலாம். ஓரளவுக்கு அந்த எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் கறி நல்லா வேக விடணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சுன்னா கொத்தமல்லி தழை போட்டு நம்ம இறக்கிற வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.